அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். வைக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம பங்களாதேஷ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். பங்களாதேஷ்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்படியே அங்கே சிரியாவுக்குள்ளார இன்றைக்கி அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, 70க்கும் மேற்பட்ட இடங்களில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்று நம்பி தாக்கு என்று தாக்கு நடத்தியிருக்காங்க. கூட எங்கள் இஸ்ரேலும் சேர்ந்து அவங்களும் ஒரு தாக்குன்னு தாக்கியிருக்காங்க. அங்கே ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, ஒடிசா பகுதியில் தாக்குன்னு இன்றைக்கி ஒரு தாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பல தாக்குதல்கள் நிறைந்த பதிவுகளாக இன்றைய பதிவு இருக்க போகிறது. இந்த நேற்று இறந்து போனார் இல்லையா, அங்கே பங்களாதேஷில் மிக முக்கிய நபர் ஒருத்தர், அது யாரும் உள்ளவங்களுக்கும் தெரியும். அவருடைய இறுதி ஊர்வலங்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு சில ரெஸ்ட்ரிக்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லை பகுதியில் ஊடுருவ முயன்ற பங்களாதேஷ் 2 பேர்த்த போட்டு தள்ளிட்டுன்ற மாதிரி இந்திய தரப்பில் சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய சம்பவங்கள், பல அதிர்ச்சி சம்பவங்கள் பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, பங்களாதேஷ் போய் எட்டி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். இன்னும் இந்த ஜென்சி போராட்டக்காரர்கள், பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஜென்சி போராட்ட குழுக்கள் எல்லாமே ஃபுல்லாக இன்றைக்கி இந்த ஒரு புகைப்படத்தை தான் பயங்கரமாக பரப்பிட்டுருக்கானுங்க. ஃபுல்லாக ஒரு கால்வாசி பகுதியை நாங்கள் பிடிச்சே தீருவோம், 21 ஸ்டேட் ஆஃப் த ரிஜிம் அப்படின்னு சொல்லிட்டு, த கிரேட் பெங்கால் ரிஜிம்னு சொல்லிட்டு, அந்த இறந்து போனான் இல்லையா, அவனுடைய நினைவாக இதுதான் நாங்கள் செய்கிற மிகப்பெரிய தியாகம். ஓஸ்மான் ஹேடைக்கு செய்யப்படுகிற மிகப்பெரிய தியாகம் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய பகுதியை பிடிப்பது தான் நம்மளுடைய பிரதான நோக்கம். அப்படி இன்னுமே ஒரு சில குரூப் வெறிகொண்ட வேங்கைகளாக சுற்றிட்டு தான் இருக்கானுங்க. சரி, இன்னொரு பக்கம் என்னென்னா, நேற்று அவாமி லீக் தனது எக்ஸலத்தில் போட்டிருந்தாங்க. இது மாதிரி கடுமையான கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா கூட ஃபுல்லாக இராணுவம் இருந்தும் எல்லாமே பண்ணியும் நேற்று நைட் ஃபுல்லாக தாக்கல் நடத்துனது பத்தாமல் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டானுங்க, போய் புல்டோசரை தூக்கிட்டு வந்துட்டாங்க. புல்டோசரை தூக்கிட்டு இடின்னு இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இதுக்கு முன்பு போராட்டக்காரர்கள் ஏதோ கையில் கம்பில் ஒரு மாதிரி வெறி பிடிச்சிட்டு சுற்றுவாங்க. ஆனால் இந்த தடவை புல்டோசரோடு வெறி பிடிச்சி சுற்றுறானுங்களே அப்படின்னு பார்த்துறாரு. அதனால் அவாமி லீக் ரொம்ப கடுமையான வருத்தத்தையும், இது யூனுஸ் அரசாங்கத்தினுடைய ஒரு கோழைத்தனம்ன்ற மாதிரிலாம் கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், இன்னொரு பதிவு கூட பார்க்க முடிஞ்சது, அந்த பெரிய 3 நேஷ்னல் பத்திரிகைகளே எரிச்சாங்க இல்லையா, அந்த பத்திரிகை ஆஃபீஸில் உள்ள ஒரு 30க்கும் மேற்பட்ட நபர்கள் மாட்டிட்டாங்க. அங்கே பங்களாதேஷனுடைய இராணுவம் போய் இறங்கியிருக்கு. பங்களாதேஷ் இராணுவம் போராட்டக்காரர்கிட்ட கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் எங்களை உள்ளே விடுங்க, இந்த 30 பேர்த்த நாங்கள் காப்பாற்றணுன்றாங்க. அந்த வெறி பிடிச்ச ஆளுங்க அதெல்லாம் முடியாது அப்படியே போகட்டுன்றாங்க அவனுங்க. இவங்க கெஞ்சுறாங்க அவங்கக்கிட்ட, எப்பா கொஞ்சம் உள்ளே விடுங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. இராணுவமே அந்த வெறி பிடிச்ச நபர்கள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்படி மதம் பிடிச்ச யானை மாதிரி பயங்கரமாகறானுங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இங்கே என்ன போயிட்டு யூனுஸ் அரசாங்கம் எதிர்பார்க்க முடியும், வேறு என்ன பண்ண முடியும் அவங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயே அடி நடிச்சுக்கிறாங்க. அதை விட இராணுவம் என்ன கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுன்னா, இன்னொரு ஆள் அங்கே இந்த வீடியோலாம் பார்க்க முடிஞ்சது. இவரெல்லாம் அந்த பங்களாதேஷனுடைய இராணுவ தளபதி இருக்கிறார் இல்லையா, அவரே மிரட்டுறாரு, ஏய் நீ யாருக்கிட்ட என்ன மோதுறீங்க, எங்கள் ஆளுங்களே முடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, முடிச்சிடுவோம், எங்களுக்கு எல்லாரும் ஒன்று தான், பார்க்குறியா முடிக்கட்டுமா அப்படின்னு கேமராவே முழுங்குற மாதிரி பேசுகிறாரு. அதனால் அவங்களுக்கு இராணுவமாவது ஒன்றாவது எல்லாம் ஒரே கண்டிஷன் தான் இருப்பாங்க. அதனால் கூடிய விரைவில் அவங்க பங்களாதேஷ் ஒரு சிறந்த நேஷனுக்கு வளர்த்திடுவாங்கல்ல. இதெல்லாம் நினைக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிங்க ஒரு சர்வே ஒன்று வெளியிட்டாங்க. வேர்ல்டுலே ஹாப்பியஸ்ட்டு கண்ட்ரி இண்டெக்ஸ் லிஸ்ட்டில் நம்ம நாட்டை விட பங்களாதேஷ் ஒரு 30 ரேங்கிங் அதிகமாக இருந்தாங்க. அதை நிறைய இந்த யூடியூபர்ஸ்லாம் தூக்கி ஓடி ஆஹா பார்த்தியா நம்மளை விட பங்களாதேஷ்காரங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க, நம்ம இந்தியாவில் மக்கள் சந்தோஷமாக இல்லை, இதுதானா அப்படி இப்படின்னு இந்த ஒரு சில குரூப்பெல்லாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் ஓடி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்ன வீடியோ போடுவாங்க, இன்றைக்கி பங்களாதேஷ் மக்கள் நிஜமாகவே மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்காங்களா, யூனுஸ் அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் பங்களாதேஷ் நிஜமாகவே வளர்ச்சியை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறதா, அங்கே இருக்கக்கூடிய எத்தனை தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அங்கே ஆடை ஏற்றுமதி ஒரு காலத்தில் எல்லோரும் எங்கே ஆர்டர் கொடுப்பாங்கன்னா அது பங்களாதேஷ் தேசம் தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி டோட்டலாக மாறி போச்சு, கலர் நிலவரமே மாறி இருக்குது. இதனால் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இந்தியாவுக்கு ஆர்டர் குவிக்கிறது அப்படின்றது இன்னொரு கூடுதல் பாயிண்ட்டாக சொல்ல முடியும். அந்த ஓஸ்மான் ஹேண்டினுடைய இறுதி ஊர்வலம் இன்றைக்கி சாயந்தரம் நடத்த போது அதற்காக
ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி ரொம்ப பொறுமையாக அமைதியாக நடத்தணுன்ற முயற்சியில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி சாயந்தரத்துக்கு மேலே தெரியும். மறுபடியும் இந்த வெறிகண்ட குரூப் எங்கேயாவது கத்தியை தூக்கிட்டு இல்லை கட்டையை தூக்கிட்டு எங்கன்னா ஓடுறாங்களா, இல்லை மறுபடியும் என்ன நிற்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பெரிய ஒரு கலவரமாக தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது பங்களாதேஷுக்குள்ளே. பார்க்க ஓகே தான், பரவாயில்ல, கரெக்டான சம்பவம் தான். இன்னும் ஒரு 2 தலைவர் இது மாதிரி அப்பப்போ ஒரு மாத கேப்பில் கொஞ்சம் போட்டாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். யாராக இருந்தாலும் சரி, இப்போ பங்களாதேஷுக்குள்ளே இது மாதிரி ரொம்ப வெறி பிடிச்சி சுத்த வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் 2 தலைவரை இடையில போட்டாங்கன்னா பரவாயில்ல. இதே பாகிஸ்தான் தானே, எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி மர்ம மனிதர்கள் உள்ளே பூந்து அடி போட்டால் கூட எவ்வளோ அமைதியாக பொறுமையாக அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஏன் அந்த வெறி வந்துடுது, இந்த அளவுக்கு வெறி வந்துடுது? இதை விட மோசமான ரொம்ப முக்கிய நபர்கள்லாம் மர்ம நபர்கள் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க இந்த மாதிரி என்றைக்கா ஒரு சின்ன கோபத்தை வெளிப்படுத்தியிருக்காங்களா? பக்குவம், பாகிஸ்தானுக்கு பக்குவம் வந்துருச்சு. இன்னும் எங்கே பங்களாதேஷுக்குன்னு அந்த பக்குவம் வரல. இன்னும் போக போக கூடிய விரைவில் வந்துடும். கொஞ்சம் இளரத்தம் ஆட்சி மாறி போச்சு, கொஞ்சம் ஜென்சின்னு சொல்லிட்டு அப்படின்னு சுற்றிட்டு தான் இருப்பாங்க. போக போக வேலை இல்லாமல் கொஞ்சம் சாப்பாட்டுக்கே அங்கேயும் திண்டாடிட்டு கொஞ்சம் ரொம்ப வறுமையில் கொஞ்சம் திண்டாடும் போது தான் தெரியும். அப்போ தான் கொஞ்சம் பொறுமை வரும்னு நினைக்கிறேன். இல்லை நாங்கள் எப்போவுமே இப்படி தான், நாங்கள் சாதாரண ஆளுங்களா, நாங்கள் தான் இந்தியாவுக்கே காசு அனுப்புகிறோம், நாங்கள் அனுப்பலாம், இந்தியாவே வறுமையில் இருக்குன்ற மாதிரி ஒரு குரூப்ஸ் இன்னும் சுற்றிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நேற்று சொன்ன மாதிரி தான் எல்லை பகுதியில் நம்ம தயார் நிலையில் இருக்கணும். இனி எல்லை பகுதியில் ஊடுருவதில் ரொம்ப பிரதானமாக இருப்பாங்க. ஏற்கனவே நம்ம பகுதிக்குள்ளே வந்து டீ குடிச்சிட்டு போகிற மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, நேற்று கூட பாருங்கள், இங்கே ஒரு டாட் மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். இந்த பகுதியில் மேகாலயா பக்கத்தில் ஊடுருவ ட்ரை பண்ணியிருக்கானுங்க 2 பேர். நம்ம பிஎஸ்எஃப்னுடைய பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 60 மீட்டர் பக்கத்தில் ஃபஸ்ட்டு வார்னிங் கொடுத்தோம், தொடர்ந்து நுழைய வந்தாங்க, கிட்டத்தட்ட சுட்டுட்டோன்றாங்க. அதாவது அவங்க இந்தியா பகுதிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் சுட்டோன்றாங்க. ஆனால் பங்களாதேஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, நகி நகி அவங்க எங்கள் எல்லை பகுதியில் தான் சுட்டாங்கன்றாங்க. சரி, ஏதோ ஒன்றுப்பா சுட்டாங்க, ஆனால் அவங்க ஊடுருவ ட்ரை பண்ணாங்க, நாங்கள் சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆனால் தொடக்கம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி அதிரடி நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஊடுருவக்காரர்கள் கொஞ்சமாவது பதற்றம் வரும். கண்டதுன்னு சொல்ல உத்தரவு நேட்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க. உள்ளே வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் நிறைய கோர்ட்டில் கேஸை போட்டு மனிதாமான அடிப்படையில் நீங்கள் உதவிகள் செய்யணும், அதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா கடைசியில் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாறிடுது, இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக மாதிரி அது வேறு விதமாக திரும்பிடுது. ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக உள்ளே வராமல் தடுத்துட்டாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அது எல்லாத்துக்குமே டேஞ்சராக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை, இதுக்கு முன்னாடினா பிரச்சனை இல்லை. இதுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா இருக்கும்போதெல்லாம் இந்த அளவுக்கு இல்லை. பட் இப்போ தான் யூனுஸ் அரசாங்கம் வந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதம் வந்து வேறொன்று அப்படியே முளைச்சி வந்துட்டுருக்கு அப்படின்றது தான் குறிப்பிடத்தகுந்த விஷயம். பட் எந்த நாடாக இருந்தாலும் சரியாங்க, இந்த ஒரு தீவிரவாதத்தை மையமாக வச்சு பிடிச்சிடுவோம், அடிச்சிடுவோம், உடைச்சிடுவோம் அப்படின்ட்டு தனது பிரதான கொள்கையாக இருக்கிற அது நபர்களாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, பெருசாக வாழ்ந்ததாவோ அது உருப்பட்டதாக சரித்திரமே இருக்காது. அவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் இப்படி போகணும் வரணும் அப்படி இருந்தாங்கன்னா பரவாயில்ல. எல்லாருடைய இன்டென்ஷன் அப்படியே இருக்கும்போது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி ஐரோப்பானுடைய யூனியன் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓஸ்மான் ஆண்டியுடைய இறப்பில் நாங்கள் பங்கு பெறுறோம், ரொம்ப சோகமான நிகழ்வு, அந்த குடும்பத்தோடு பங்கு பெறன்றாங்க. பட் ஒருத்தர் கூட அங்கே நடந்த கலவரத்துக்கோ, அங்கே நடந்த பர்டிகுலராக இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கோ, இல்லை பத்திரிகையினுடைய ஆஃபீஸே 3 ஆஃபீஸ் கொளுத்தப்பட்டதுக்கோ, அவங்களுடைய மியூசியம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் யாருமே எந்த கண்டனமோ எந்த ஒரு இதுவுமே தெரிவிக்கல. சரி, அவங்க சொத்தை அவங்க அழைச்சிக்கிறாங்க, நம்ம கண்டனம் தெரிவித்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு அமைதியாகிட்டாங்களான்னு தெரியல. நிறைய செய்திகள்லாம் உலா வந்தது பார்த்தேன் நான். ஃபார்மர் ஹை கமிஷனரு, நிறைய மறுவைத்த நபர்கள், நிறைய உளவு தகவல்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஓஸ்மான் ஹேடியாக இருக்கட்டும், மீதி எல்லா சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான், சீனா, அமெரிக்காலாம் பின்புலமாக இருக்குதுன்னு. ஐயா அதெல்லாம் வெட்ட வெளிச்சமான செய்திங்க ஐயா. இதெல்லாம் நீங்கள் மற்றவங்க உளவுத்துறையெல்லாம் போயிட்டு மறுவைத்த நபர்கள் எட்டி பார்க்கணும்லாம் அவசியமே கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு எல்லா நாடுகளும் விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு பாவையாக மாறிவிட்டது. அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே இருக்க குரூப்பும் தனது பொறுமையை இழந்து ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்கள்ல. அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணணுங்க. அப்பப்போ ஏதாவது ஒன்று போர் அடிச்சுது அப்படின்னா இது மாதிரி பங்களாதேஷுக்குள்ளே இந்தமாரி இதுக்கு மாதிரி ஒரு சம்பவம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நான். இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். அடிஷ்னலாக அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், குறிப்பாக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாழ்க்கை இனி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குன்றாங்க.
அவங்க என்ன த்ரிட்டன் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குன்றது கூடுதல் தகவல். அதுவுமே நம்ம அடிஷனலாக நம்ம பார்க்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த செய்தியும் கூட மாலை செய்தியில் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம்னா சிரியாவுக்குள்ளார ஏற்கனவே அல்டனஃப்ன்ற பகுதியில் ரஷ்யான்னு வருது பாருங்கள், அமெரிக்கானுடைய மிலிட்டரி பேஸ் இருக்குது. அங்கேருந்து மேலே ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே ஒரு ரோந்து பணியில் ஈடுபடும் போது ISIS தீவிரவாதிகள் தாக்கல் நடத்திட்டாங்க. 3 இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது இல்லாமல் அதுக்கு மேலே சிரியானுடைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் 10 பேர் போட்டாங்க. மொத்தம் இதெல்லாம் சேர்ந்தோம் அப்படின்னா பெரிய ஒரு தாக்குதல். இதுக்கப்புறம் இடையில் கொஞ்சம் கலாபுரமாக இருந்தது. ஒரு வாரம் டைம் எடுத்தாங்க. இந்த வீடியோ பதிவை பாருங்கள். 70 இடத்துல தாக்கல் நடத்தியிருக்கோம். ISIS தீவிரவாதிகளை குறிவைத்து அவங்க எந்தெந்த ஏரியாவில் சொல்லியிருக்காங்கன்னா டயர் ரிசோர், ரக்கா, ஹோம்ஸ் போன்ற பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க. விடிய தாக்கல் நடத்தியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு யார் இறந்தாங்கன்னு தெரியல. இது சுட வந்த செய்தி. இன்னொரு செய்தியும் சுட வந்திருக்கிறது. இப்போ அமெரிக்கா ISIS தீவிரவாதிகளை குறிவைத்து சிரியாவுக்குள்ளே தாக்கல் நடத்துகிறாங்க. சிரியா அரசாங்கத்தோட உதவியோடு தாக்கல் நடத்துகிறாங்க. ரைட்டு. இந்த கேப்பில் இஸ்ரேல் வேறு என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஒதுங்கப்பா நாங்களும் லைட்டாக அடிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு டமாஸ்கஸ் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் தாக்கல் நடத்தணும்னு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு இவங்களும் நடத்துகிறாங்க. இப்போ ரொம்ப நாளாக சிரியா டமாஸ்கஸ்குள்ளே தாக்கல் நடத்தாமல் இருந்தாங்க. குறிப்பாக அமெரிக்கா கொஞ்சம் நாங்கள் இன்சார்ஜ் எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ திடீர்னு இது 2 இன்சிடென்ட்டும் ஒரே நேரத்தில், அதாவது அமெரிக்கா வந்து ISIS குறிவைத்து தாக்கல் நடத்துகிறாங்க, இஸ்ரேல் வந்து இங்கே டமாஸ்கஸ்லாம் நடத்துகிறாங்க. இது 2ம் ஒரே நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இனி அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கலாம். கூடுதலான ஒரு செய்தி, நேற்று 6 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக அல்ஜசீரா வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக காசா சிட்டிக்குள்ளார ஒரு முக்கியமான பகுதியில் குறிவைத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒன்று இஸ்ரேல் தரப்பில் எந்த விளக்கமும் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா, நான் தான் இடையில் 2-3 நாள் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டோம் மற்ற செய்தியில். தொடர்ந்து அங்கே போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் ஈடுபட்டிருந்தால் கூட தாக்குதல்கள் அங்கே தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னும் தெளிவாக நம்ம சொல்ல முடியும். நம்ம அதுக்கு காரணம் என்னென்னா, ஃபேஸ் 2 அக்ரிமெண்ட் அப்படியே கொலன்னு இழுத்துட்டு போயிட்டே இருக்குது. இன்னும் ஃபேஸ் 1 முழுசாக முடியாதனால ஃபேஸ் 2 வந்து என்னாச்சே தெரியல. அது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஒடிசா துறைமுகம் இதுதான் உக்ரைன் தற்போது பயன்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு துறைமுகம். வீடியோ பதிவு கூட பாருங்கள். தொடர்ந்து கடந்த 2-3 நாட்களாக ரஷ்யா குறிவைத்து உக்ரைனுடைய ஏற்றுமதியும் முடக்குவதற்காக நடத்தப்படுகிற தாக்குதல். இந்த தாக்குதலில் பெரிய அளவுக்கு 2-3 நாளில் டேமேஜ் ஆயிடுச்சுன்னாங்க. நேற்று இரவுமே நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இன்னும் ரஷ்யா வந்து முழுமையான அறிக்கை எதுவுமே வெளியிடாமல் இருக்காங்க. குறிப்பாக மத்திய தரைக்கடல் பகுதியில் அங்கே இந்தியாவுக்கு கொண்டு வந்த ஒரு கப்பல் மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல். 2000 கிலோமீட்டர் தள்ளி எந்த ஒரு ஐரோப்பா நாடுகள் உதவி இல்லாமல் தாக்கல் நடத்திருக்க முடியாது. அதுக்கு தான் நீங்கள் புட்டின் அவர்கள் சிம்பாலிக்காக நேற்று என்ன சொன்னார்னா, அதாவது நீங்கள் ரஷ்யாவை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அப்படி தான் நாங்களும் ட்ரீட் பண்ணுவோம். ரஷ்யாவை நண்பர்களாக அணுகுனீங்கன்னா நாங்களும் நண்பர்களாக இருப்போம். இல்லை நீங்கள் எதிரிகளாக எங்களை பாவிச்சிங்க அப்படின்னா நாங்களும் எதிரிகளாக பாவிப்போம். யுத்தம் என்பது தடுக்க முடியாத ஒன்று. யுத்தம் ரஷ்யாவால் வருது அப்படின்னா நட்பாக வாங்க நட்பாக போங்கன்ற அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. மேபி இதை மீன் பண்ணி சொன்னாங்களா என்னன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு செய்தி கூட, காலிங்கிரேட் பகுதியை சுற்றி வளைக்கணும். நேட்டோ நாடுகள் பெரிய அளவுக்கான திட்டங்களை தீட்டுறாங்க. ஏதாவது எங்கள் பகுதிகளில் சின்ன விஷயங்கள் தீர்ந்தீங்கன்னா கூட அது வேறு விதமாக மாறிடும்ன்றாங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம வெனிசுலாவும் என்ன ஆச்சு, 2-3 நாளாக கொஞ்சம் ட்ரம்ப் அவர்கள் கியான்னு கத்திட்டு இருந்தார், தாக்கல் நடத்த போகிறேன், படைகளை உள்ளே அனுப்ப போகிறேன் அப்படின்னு சத்தியபுரமெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தார். என்னாச்சுன்னா வரைபடத்தில் இது 18ஆம் தேதி எடுத்தது. மேஜராக உங்கள் சுற்றியும் வெனிசுலாவை சுற்றி எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியுதில்ல. எல்லாமே ஒரு தாக்கல் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில், வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஃபுல்லாக பயங்கரமாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உளவு வேலை பார்த்துட்ருக்காங்க. எந்த நேரத்துலையும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு அறிகுறியோடு அந்த ஏரியாவில் தென்படுகிறது. அதே போல் நான் நேற்று உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், சவுத் வசிரிஸ்தான் பகுதிக்குள்ளே பாகிஸ்தானுடைய முக்கியமான ஒரு மிலிட்டரி கேம்ப் ஒன்று அங்கே தாக்கல் நிகழ்த்தப்பட்டதுக்கு இன்றைக்கி பாகிஸ்தான் சம்மன் அனுப்பியிருக்காங்க ஆப்கானிஸ்தானுக்கு. ஏன்னா எங்களுடைய இராணுவ வீரர்கள் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. 4 பேர் இருந்தது வந்து கிராஸ் பார்டர் அட்டாக்கு நீங்கள் பொறுப்பேற்று ஆகணும், எங்களுக்கு விளக்கங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. தெஹ்ரீக்கே தாலிபான்கள் ஓடி வந்து விளக்கம் கொடுக்க போகிறாங்களாம் இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தியும் கூட. இன்னொரு செய்தி, பாகிஸ்தான் வந்ததுக்கப்புறம் இன்னொரு செய்தியும் சொல்கிறேன் நான். அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு கேள்வி ஒன்று கேட்குறாங்க. காசானுடைய அமைதி பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானுடைய படைகள் இன்வால்வ் ஆகுதாமே அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் அவங்களும் அந்த ஃபீஸ் பில்டிங் வந்து இருக்கணும்னு விரும்புகிறாங்க.
அது கரெக்டாக தானே, ஒன்றும் பிரச்சனை இஷ்யூ இல்லையே. இந்த மாதிரி வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு செய்தியுமே சொல்ல முடிஞ்சது. பாகிஸ்தானுக்குள்ளார சீனாவுடைய நேஷ்னல் குறிப்பாக ஒரு முக்கிய ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணி பெருசாக பாகிஸ்தானுக்குள்ளே சுருட்டியிருக்காங்க. பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு 15 பேர்த்துக்கு மேலே ரன் பண்ணியிருக்காங்க. அதை நேற்று தான் கராச்சியில் போயிட்டு கண்டுபிடிச்சி தூக்கியிருக்காங்க. இல்லையே சீனாக்காரங்களே இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு உள்ளே நுழைஞ்சு இவங்க ஃபுல்லாக சீனாக்காரங்க பாகிஸ்தானுக்குள்ளார ஒரு கம்பெனி மாதிரி ரன் பண்ணி ஒரு ஸ்கீம் ஒன்று விடுறேன்னு சொல்லி அங்கே பெருசாக ஸ்கேம் பண்ணியிருக்காங்க போல். நேற்று தட்டி தூக்கியிருக்காங்க. ஏதோ கொஞ்சம் நாளாக நட்பு ரீதியில் இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதான்ற இன்னொரு ஆங்கல். அப்புறம் அங்கே ஐரோப்பாவில் ப்ரோட்டஸ்ட் நடந்துச்சு இல்லையா, விவசாயிகளோட போராட்டம் கொஞ்சம் கூட குறையில. அந்த எனர்ஜி அப்படியே தான் இருக்குது. தொடர்ந்து ஃப்ரான்ஸினுடைய வெளியுறவு தூதரகமாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஆஃபீஸ், பாராளுமன்ற எல்லா பில்டிங் மீதும் தாக்குதல்கள், சாணி அடிக்கப்படுகிறது, மாட்டுடைய கழிவுகள், கரைசல்கள் வந்து கொட்டப்படுகிறது. என்னென்ன கழிவுகள் கொட்ட முடியுமோ எல்லாத்தையும் கொட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐரோப்பா முழுவதும் பரவி காணப்படுகிறது. இன்று ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஐரோப்பா நாடுகள் வந்து இங்கே ஆப்பிரிக்கா நாடுகள்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில். அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா பொறுத்து இருந்து பார்க்கலாம். மீடியாவோட நிறைவு பகுதியில் ஜப்பான் உக்ரைனுக்கு வந்து அடுத்த 2026 ஆஃப் ஆஃப் த ஹெல்ப், அதாவது ஃபினான்ஷியல் ரீதியாக மற்ற எந்த ரீதியாக எங்களால் உதவி செய்ய முடியுமோ அதை நாங்கள் உதவி செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கோ ரூபியோ அவர்கள் அடிஷனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் ரஷ்யா உக்ரைன் வாரை நாங்கள் உங்களால் நிறுத்த முடியலன்னு கேட்கப்பட்டதுக்கு, இது எங்கள் வார் கிடையாது, அவங்க வார். நாங்கள் ஒரு முயற்சி தான் எடுக்கிறோம், அதற்காக எங்ககிட்ட உத்தரவு போட முடியாது, சீக்கிரமாக நிறுத்தக்கூடாதுன்ட்டு ட்ரை பண்ணுறோம், ஆனால் இது எங்களுடைய யுத்தம் இல்லை, ட்ரம்ப் முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகள் செய்கிறான்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்குள்ளார அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு எந்தவித போராட்டம், எல்லா போராட்டம், பாலஸ்தீன ஆதரவு போராட்டம், எதிர்ப்பு போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம், எந்த போராட்டம் எதுவாக இருந்தாலும் இனி அலோடு இல்லைன்ட்டாங்க அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்டிசெமினிசம் அதிகமாக இருக்குது, பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த போண்டி பீச் தாக்குதலுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா பாலஸ்தீன ஆதரவு போராட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. கொஞ்சம் அதனால் கேன்சல் பண்ணிட்டாங்க. நேற்று கனடாவில் கூட ஒரு இன்சிடென்ட் பார்க்க முடிஞ்சது. ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு ஜூஸ் உமனை ஹண்டிங் ஃபுல்லாக அடித்து ஃபுல்லாக ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, மருத்துவமனையில் இருக்காங்க. அவங்க 3 பேர்த்தையும் பிடிச்சி கைது பண்ணி விசாரித்ததில் அதில் ஒருத்தர் 26 வயசுன்ற பாருங்க, ஒருத்தனுக்கு வந்து ISIS தொடர்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. 3 பேர்த்தையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெறுப்பு மனநிலை என்பது எல்லா நாட்டிலையும் தான் இருக்குது. அவ்வளோ ஏன் இஸ்ரேலுக்குள்ளார டெல்லவியூவில் இஸ்ரேலுக்குள்ளே பாருங்கள், இந்த வீடியோ பதிவு இன்றைக்கி பெருசாக லீக் ஆகிருக்கு. ஹனுக்காவுக்காக அந்த லைட் ஏற்றுவாங்கல்ல, ஒரு லேடி பாருங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஊதுறாங்க, போயிட்டு திரும்பி கொண்டாங்கழிச்சு திரும்பி வந்து ஊதி அணைக்கிறாங்க. அதாவது அந்தளவுக்கு வெறுப்பு. அப்போ உள்ளுக்குள்ளேயே அந்த வெறுப்பு இருக்கும்போது அது ஒன்றும் பண்ணவே முடியாது. இது வந்து டெல்லவியூவில் எடுத்த வீடியோ பதிவு இது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது, இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறைகிற நிகழ்வுகளாக இருக்கிற மாதிரி தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு வைரலாக இருந்தது. எல்லாம் தலையெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா முடியலாமல் இருக்கேன் அப்படின்னு நான் நினச்சேன். இது வந்து துருக்கிக்கு போகிற கிட்டத்தட்ட ரெகுலர் ஃப்ளைட் ஒன்றா. அப்புறம் தான் விசாரிக்கிறாங்கன்னா துருக்கியில் இந்த மாதிரி முடி வந்து ரீட்ரான்ஸ்பிளேட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த தலைமுடி உதிர்ந்து வந்து சொட்ட தலையாக இருக்கிறத வந்து மாற்றுறாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப சீஃப் காஸ்ட் வந்து துருக்கி தானா. அதனால் பெரும்பாலான மக்கள் வந்து துருக்கியை தான் சூஸ் பண்ணுறாங்களாம். ஐரோப்பா, அமெரிக்கா, நிறைய நாடுகள் வந்து துருக்கியில் வந்து இப்படி முடியை நட்டுட்டு போயிடுறாங்களாம். அதனால் எனக்கு டவுட் ஆகுது, ஒரு வேளை எங்கே கூட ஒரு சில தலைவர்கள் வந்து முடியை நட்டுட்டு வந்திருப்பாங்களா துருக்கிக்கு போயிட்டு, அப்படி எனக்கு சந்தேகம் வந்திருக்கிறது கூடுதல் தகவல். இது பிரேசிலில் இது கடுமையான மழைப்பொழிவில் திடீர்னு ஒரு அணை உடஞ்சிருச்சுங்க. எந்த பகுதியில் அப்படின்னா டாக்கோனி ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டாக்கோனி ஸ்டேட்டில் பெரிய அளவுக்கு கொலாப்ஸ்டு, நிறைய கிராமங்கள் வந்து மூழ்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க. இனி அதுக்கான சேதாரங்கள் எவ்வளோன்னு தெரியல. இது ஃப்ரெஷ்ஷாக வந்த பதிவு வந்து பிரேசிலில் நடந்த பதிவுங்க. ஃபைனலாக அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பெருசெல்லாம் இல்லை, இருந்தாலும் ஏதோ எனக்கு சற்று இன்றைக்கி சேலத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. கல்யாணம் பண்ணிட்டான், அதாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு 8 மாதத்தில் என்ன பண்ணுறான், வரதட்சணை கேட்டு கட்டை எடுத்து அடித்து கொண்டுட்டான். வரதட்சணை கேட்டு இது லவ் மேரேஜ் பண்ணாதான் பெருசாக இதெல்லாம் இருக்காதுன்னு சொன்னவங்களுக்கான இந்த ஒரு கேள்வி இது. இந்த மாதிரி போலித்தனமாக ஏமாற்றி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கடைசியில் 8 மாதத்தில் போய் கட்டையால் அடித்து கொண்டு இருக்கான் அப்படின்போது செய்தி பார்க்கும்போது ரொம்ப ஒரு மோசமான நிகழ்வாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நிறைய நிகழ்வுகள் நம்ம சொல்ல முடியும். நம்ம படிக்கிற காலத்தெல்லாம்
முன்னாடிலாம் நம்ம பெருசாக நம்ம ஜாதி பார்த்தோமா அப்படின்னா, நான் படித்த காலத்துலலாம் இந்தளவுக்கு இப்போ இருக்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. இப்போலாம் ரொம்ப மோசம். அதுவும் சமத்துவத்தை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சுதந்திர போராட்ட தியாகிகளை கூட ஜாதி பார்த்து பிரிக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்களேன்ற மனவேதனை. இதுக்கு முன்னாடி பாரதியார்லாம் எனக்கு இந்த மாதிரி கண்ணோட்டத்தில் நான் பார்க்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி கொண்டு வந்து எங்கே நிறுத்தியிருக்காங்கன்னா, பாரதியாரே ஒரு பூநூல் போட்டவர் தான்ன்ற அடிப்படையில் நீ கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் ஒற்றுமைக்காக கொண்டு வரல. வருகின்ற இந்த கடந்த 2-3 வருடமாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாகிடுச்சு. சுதந்திர போராட்ட தலைவர்களே ஜாதி ரீதியாக பிரிக்கிற அளவுக்கு பார்க்குறாங்க. அப்படின்னும் போது ஜாதி ஒழிக்கல. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பெரிய அளவுக்கு வளர்த்தி அதன் மூலமாக ஆதாயம் பார்த்து அதில் எங்கேயா ஜெயிக்க முடியுமான்ற அளவுக்கு ஜாதியை வளர்த்தி விட்டுருக்கிறார்கள். அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கும்போதே பரவாயில்ல இல்லைன்ற ஆதங்கம் எனக்குள்ளே இருந்தது. நல்லா பாருங்கள், நம்ம படிக்கும் போதெல்லாம் இந்த அளவுக்குலாம் இல்லை. நம்ம ட்ராயர் போட்டு படித்த காலத்திலலாம் இந்த அளவுக்குலாம் இல்லை. எல்லாம் நண்பர்களாக இருந்தோம், எல்லாம் பண்ணோம், எல்லாம் உரிமையாக இருந்தோம். ஆனால் இப்போ ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. எந்த அரசியல் கட்சியும் ஜாதியை ஒழிக்கல, இன்னும் வேறுத்தி வளர்த்துறாங்க. யாராவது பேருக்கு சமூக நீதின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு திரும்பி எங்கப்பா அப்படின்னு திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்குது. சிரிப்பாக சிரிக்கிறது இல்லைவா? இதே மனசுக்குள்ளே தோணுச்சு. அதனால் சொன்ன ரீசெண்டாக ஒரு தலைவரை உயர்த்தி பிடிக்கணுன்றதுக்காக ஒரு சில சுதந்திர போராட்ட தியாகிகளையும் கொச்சைப்படுத்துகிறாங்களேன்னு மனவேதனையும் கூட. ஸோ பிடிச்சிருந்தாங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். வணக்கம்.